மதுரையில் வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரம் தொடர்பான ஆடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையில் தன்னுடைய மனைவியை வரதட்சணை கேட்டு மிக கொடூரமாக தாக்கி கொடுமைப்படுத்தியதாக அவரே தன்னுடைய சகோதரியுடன் தொலைபேசியில் பேசிய ஆடியோ தற்பொழுது வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய இன்ஸ்பெக்டர் மீது தற்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருபவர் பூபாலன். பூபாலனின் தந்தை செந்தில்குமரன் சாத்தூரில் காவல் ஆய்வாளராகவும் பணிபுரிந்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் பூபாலன் தன்னுடைய மனைவியிடம் வரதட்சணை கேட்டு கடுமையாக தாக்கி கொடுமைப்படுத்தியதாக அவரே ஆனந்தமாக தொலைபேசியில் உரையாடிய ஆடியோ தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, இது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்க, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுது இல்ல, பராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுன எரிச்சலா வரும். வாயமுறி வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா ஆயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன், காலையில வச்சு வளைச்சு நெரிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. வச்சிரு, ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான். கூடுதலாக பணம், நகை, புதிய வீடு கேட்டு தங்கப்பிரியாவை பூபாலன் கொடுமைப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் தற்பொழுது 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. மதுரையில் வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரம் தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இது தொடர்பான ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. காவலராக பணிபுரிந்து வருபவரே இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அது தொடர்பான ஆடியோவும் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.